ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி சிம்பிளாக நான் எப்படி கும்பிட்டேன் அப்படின்றத தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதை சிம்பிள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ என்னால் முடிஞ்ச பலகாரம்லாம் நான் செஞ்சு வச்சேன். இது எதுவுமே நான் கடையில் வாங்கலை. ஏன்னா கடையில் வாங்குறது எனக்கு அவ்வளோவா உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம செய்கிற மாதிரி சுத்தபத்தமாக அவங்க செய்வாங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியல. நம்ம கடையில் வாங்கலைனாலும் வீட்லேயே சிம்பிளாகவும் கும்பிட்டுக்கலாம். அது எப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் ஒரு கிருஷ்ணர் படம் எப்போவுமே இருக்கும். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த கிருஷ்ணர் படத்துக்கு தான் நான் பூ வச்சுருக்கேன். அதோட கூடயே கொஞ்சமாக நான் துளசியும் வச்சுக்கிறேன். ஏன்னா துளசி வைக்கணும், ரொம்ப முக்கியமானது துளசி. அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்த குட்டி குட்டி கிருஷ்ணர் பொம்மை எல்லாத்துக்குமே அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கும் பூ, அதுக்கப்புறம் துளசி அதை எல்லாமே வச்சு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளால் பலகாரம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் கிருஷ்ணருக்கு ரொம்ப முக்கியமாக வைக்க வேண்டிய பலகாரம் நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் முக்கியமாக வைக்கணும். எல்லார் வீட்லேயுமே பால் வாங்குவோம். அது கூடயே தயிர், மோர், நெய், வெண்ணெய் இந்த 5 பொருள் வச்சா போதும். இதோட கூடயே முக்கியமாக அவல் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா குசேலர் பார்த்திங்கன்னா அவல் கொடுத்து தான் அவரோட கஷ்டத்தை போக்கிக்கிட்டார். அந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டத்தையும் நம்ம குறைக்கணும் அப்படின்னு இறைவனை நம்ம மனசார வேண்டிக்கணும். நான் அவளை லட்டு மாதிரி செஞ்சு வச்சேன். நீங்கள் ஏதாவது பிரசாதமாக செய்யணுன்னா லட்டோ இல்லை அவள் கேசரி பண்ணலாம், பாயசம் பண்ணலாம். உங்களுக்கு எது பண்ண முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் வெறும் அவள் மட்டும் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு இல்லை லைட்டாக பால் ஊற்றி கூட அவருக்கு பிரசாதமாக வச்சிடலாம். இது வச்சாலே போதும். இதோட கூடயே எங்கள் மாமியார் மிளகு பொங்கல் செய்வாங்க, சுண்டல் செய்வாங்க. இது ரெண்டுமே நான் செய்யலை. ஏன்னா குட்டீஸ் எல்லாருமே வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க யாருமே சரியாக சாப்பிடல. காலையில் செஞ்ச சாப்பாடே அப்படியே இருந்தது. ஈவினிங் வரைக்குமே அது யாருமே சாப்பிடல. வடித்த சாதம் அப்படியே தான் இருந்தது. அதனால் நான் மிளகு பொங்கல் மட்டும் செய்யல. மற்ற ஐட்டம்லாம் நானே செஞ்சுக்கிட்டேன். காலையிலேயே கிருத்திகை கும்பிட்டுட்டேன். மத்தியானத்துக்கு மேலே தான் இந்த வேலையே ஆரம்பித்தேன். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அழகாக அவர் படத்துக்கு முன்னாடி கோலமும் போட்டுட்டு அவர் பக்கத்தில் சின்ன சின்னதாக 2 விளக்கு அவருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏற்றுறதுக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம விளக்கு ஏற்றிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு தான் ஏற்றணும். என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா நம்மளுடைய குலதெய்வ விளக்கத்தான் ஏற்றணும். வேறு எந்த விளக்கையும் ஏற்றக்கூடாது. குலதெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு எப்படி ஏற்றுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற தெய்வ விளக்குகள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே காமாட்சி அம்மன் தீபத்தை தனித்து ஏற்றக்கூடாது. துணை விளக்கு கண்டிப்பாக இருக்கணும். சிலர் அகல் வைப்பாங்க, அகலும் வைக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குத்து விளக்கு இருந்ததுன்னா அதை ஏற்றிக்கங்க. இதுக்கான வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கனாலே காமாட்சி அம்மன் தீபத்தை எப்படி ஏற்றணும் அதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பூஜா டிப்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு போனீங்கனாலே நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா தீபத்தையுமே ஏற்றிக்கிறேன். எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்திங்கன்னா நிறைய பலகாரம் செய்வாங்க. ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நம்ம சுவாமிக்கு வழிபாடு செஞ்சுக்கலாம். நானும் கிட்டேருந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். எங்களோட ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஷூட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இந்த பக்கம் டேபிள்லாம் இருந்ததுனால ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன்.
இப்போ நான் அவருக்கு பிரசாதம் தான் படைக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேசரி ஃபஸ்ட்டு பண்ணது வந்து கேசரி. நான் முதலே பண்ணதுனால அது கொஞ்சம் இறுக்கமாகிடுச்சு. கொஞ்சம் நிறைய எண்ணெய்லாம் ஊற்றி பண்ணியிருந்தால் அது கொஞ்சம் தளர்த்தியாக இருந்திருக்கும். நான் அந்த அளவுக்கெல்லாம் எண்ணெய் விடலை. அதுக்கப்புறம் அப்பம் பண்ணியிருந்தேன் அவருக்கு. வடை, இது வந்து உளுந்த வடை தான் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து சுண்டல். நிறைய பேர் கடலைப்பருப்புலேயும் சிலர் செய்வாங்க. நாங்கள் வந்து வெள்ளை மூக்கடலையில் தான் செய்வோம் எங்கள் மாமியார் வீட்டு சைடு. அதனால் நான் அதையே செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் முறுக்கு சுட்டிருந்தேன். முறுக்கும் அதிக அளவில் நான் போடல, ஒரு 3 கப்பு தான் போட்டு செஞ்சேன். அடுத்து வந்து ரவா லட்டு பண்ணியிருந்தேன். இது எல்லாமே நான் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன். அடுத்து அவல் லட்டு பண்ணேன், ஏன்னா அவருக்கு அவல் ரொம்ப பிரீத்தி அப்படின்றதுனால அதை நான் லட்டுவாக பண்ணிக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் முழு அவலாகவும் வச்சுக்கலாம். இதோட கூடயே கொஞ்சமாக வெண்ணெய், பாலுக்கு பதில் கொஞ்சமாக வந்து பாயாசம் பண்ணேன். தயிர், நெய் வந்து கொஞ்சமாக விட்டு வச்சாலே போதும். இதோட கூடயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரெட் குலோப் ஜாமுன் பண்ணேன். இது என்னோடய வீட்டுக்கார் தான் ஷூட் பண்ணார், அதனால் வந்து உங்களுக்கு சரியாக தெரியல. பாயசம், பிரெட் குலோப் ஜாமுன் இதையும் பண்ணியிருந்தேன். இது பார்க்குறதுக்கு ஏதோ ரொம்ப கருகுன மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து வீட் ப்ரெட்டில் பண்ணது, அதனால் ஒரு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்துருச்சு. ஆனால் குலோப் ஜாமுன் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு பழ வகையெல்லாம் வச்சுருந்தேன். வாழைப்பழம், ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதுளம்பழம் எல்லாமே வச்சுருந்தேன். இது எல்லாமே வந்து எனக்கு அப்படியே வந்தது தான். நான் வந்து வாழைப்பழம் மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டேன். ஆப்பிள்லாம் அப்பா தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க சரி அப்படியே சாமிக்கு வச்சுட்டேன். அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததில் அப்படியே சாமிக்கு வச்சு அதை அப்படியே படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் நான் செஞ்சது. அதுக்கப்புறம் நிறைவாக வந்து கற்பூரம் காமிச்சு சுவாமி நாங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் செஞ்சு முடித்து சாமி கும்பிடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து நைட்டு 8 கிட்ட ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் இந்த வழிபாடை செஞ்சுக்கிட்டோம். கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் வீட்டில் இப்படி தான் போச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Take care. Bye bye. Happy cooking.